Amen. Amen. Thank you. Please be seated. Hallelujah. Hallelujah. Amen. Glory to God. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால் இவங்கள் அனைவரையும் அன்பாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாள். இதிலே கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களிகூர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய தைரியமாய் காணப்படுகிறது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட தெய்வாவினாலே உணர்த்தப்பட்டு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் பாசிபிள் வித் காட். தேவனால் கூடும், நமது தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். ஒருவேளை கலக்கங்கள், வருத்தங்கள், பயங்கரங்கள் இருக்கிற வேளைகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ உங்களுக்கு நண்பர்களோ உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தேவனால் செய்யக்கூடும். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 32 verse 17. எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய எரேமியா நம்மோடு கூட இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் நீர் உருவாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு கொஸ்டினோடு முடிக்கிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? O Lord God, behold, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. There is nothing is too hard for you. Nothing is too hard for you. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமில்லை. இந்த வார்த்தைகளை, வசனங்களை தீர்க்கதரிசியானவர் இங்கே சிதேக்கியா ராஜாவுடைய அரண்மனையிலே, யூதா அரண்மனையின் முற்றத்திலே அமர்ந்து கொண்டு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எரேமியா கதறி சொல்லுகிற ஒரு வார்த்தை. நெபுகாத்நேச்சர் பாபிலோனின் ராஜா யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லுகிற வேளையில் சிறைப்படுத்தப்பட்டு ஜனங்கள் காணப்படுகிறார்கள், கட்டுகளிலே காணப்படுகிறார்கள். விடுதலை இல்லை, விடுதலையே கிடக்காது என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்படுகிற வேளையில்தான் எந்த வசனம், எந்த தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலே உண்டாகிற்றது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உண்டாயிற்று. உங்களுடைய நெருக்கங்கள், உங்கள் கவலைகள் மத்தியிலே கர்த்தர் இந்த வார்த்தை இன்றைக்கும் உங்களோடு கூட சொல்கிறார். முதலாவதாக அவர் சொல்லும்போது அவருடைய அற்புதங்களை, அவருடைய மகத்துவங்களை சொல்கிறார். இத்தனை மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர், இத்தனை விதமான அதிசயங்களை தேவனாகிய செய்த கர்த்தர், அவருக்கு உங்களுடைய காரியம் மிகவும் இலகுவான காரியம், மிகவும் சாதாரணமான காரியமாய் காணப்படுகிறது. உலகத்தில் காணப்படுகிற காரியம் சிறிய காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையுள்ள மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராயிருக்கிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவராயிருக்கிறார். இரும்பு தாழ்பால்களை அவர் நொறுக்குகிறவராயிருக்கிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே வார்த்தை தான். வியாதியை குறித்து கவலையோடு கூட இருக்கலாம். எப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் என்ற கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஜாபுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், விசாவுக்காக காத்திருக்கலாம். எப்பேற்பட்ட உலகம், தேசம் உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கன்னிமரியாள், மகதலேன் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுவது, திடீரென காபிரியேல் தூதன் அவளிடத்திலே வந்து பேசுகிறார்.
அப்பொழுது அவள் தன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறார். when she surrendered herself to the Lord blessed her. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை உயர்த்துகிறார். என் தேவனே, எனக்கு ஒத்தாசை உதவி உம்மிடத்திலிருந்து மாத்திரம் வர வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். மரியாள் தன் ஆத்மாவிலிருந்து பாடுகிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனத்தில் இதே வார்த்தைகளை சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன் ஆத்மாவிலிருந்து அவள் கதறுகிறாள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவைகள் எப்படி ஆகும்? மனுஷரால் கூடாத காரியம்தான், இயற்கையினால் கூடாத காரியம்தான், இந்த மெடிக்கலினால் கூடாத காரியம்தான். ஆனால் நம்முடைய தேவனோ மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டவர், இந்த உலக பிரகமான எல்லா சயின்டிஸ்டுக்கும் அப்பாற்பட்டவராய் காணப்படுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உலகத்திலே உள்ள டெக்னாலஜி மூலமாக பல காரியங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, செய்ய முடியாது. ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் ஹிம். தேவனால் உங்களுக்கு அவருக்கு கடினமான காரியம் என்ற ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனிடத்திலே பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், என்னிலும் பிறகாக வருகிறவர் மிகவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவருடைய பாத ரட்சையின் வாரையும் அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரமல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுது இந்த பரிசேயர்களிடத்தில் கேட்கிறதான கேள்வி, அது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும்? நாங்கள் எங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் எங்களுடைய பிதாவாய் காணப்படுகிறார், ஈசாக்கு யாக்கோபு எங்களுடைய பிதாக்களாய் காணப்படுகிறார்கள். ஆபிரகாமை குறித்து பெருமையோடு கூட காணப்பட்டார்கள். அவர்கள் மத்தியிலே யோவான் ஸ்நானகன் சொல்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் போது இங்கே வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி கொள்ளாதிருங்கள், நீங்கள் நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை அற்புதமான ஆண்டவர்! சாதாரண கல்லுகள், இந்த கல்லுகளை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை அவரால் உருவாக்க முடியும். நாம் ஆபிரகாமை நம்முடைய பிதாக்கள் முற்பிதாக்கள் என்று பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், ஆபிரகாமிலும் பெரியவராயிருக்கிறார், அவர் சாலோமினிலும் பெரியவராயிருக்கிறார், இந்த ஆலயத்திலும் அவர் பெரியவராயிருக்கிறார், எல்லாரிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is no obstacle that he cannot overcome. We can overcome through our Lord Jesus Christ. He is a mighty God. He is a powerful God. Nothing is too hard for him. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Who is our God? நம்முடைய தேவன் யார்? Our God is omnipotent God. Our God is all powerful God. He is our wonderful wonder working God. Our God is a omnipotent God. That means all power, எல்லா பவரையும் எல்லா வல்லமையும் உடைய தேவனாய் காணப்படுகிறார். He is infinite understanding. He has a great power, great power. சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 147வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, அவருடைய வல்லமையுடைய மகத்துவத்தை குறித்து நாம் வாசிக்கும் அந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உங்களுடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசிக்கொண்டிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக இந்த வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார், எவ்வளவு அற்புதமாக என்னை சிருஷ்டித்து இருக்கிறார், எவ்வளவு அற்புதமாக இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் அதிசயமாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த கிரியைகளை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரால் உண்டாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது, அதிசயமான காரியமாய் காணப்படுகிறது. He is a marvelous God.
மார்வலஸ் என்கிறதான வார்த்தை ஹீப்ரு வேர்டில் பாலா என்கிற ஒரு வார்த்தை. இஸ் அ பாலா காட், PALA. That means he is a marvelous God, wonderful God, powerful God. We have a God who laughs at his impossible God. முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். முடியாதவைகளை முடித்து கொடுக்கிற நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். He is a omnipotent God. Not only he is a omnipotent God, but he is a omniscience God. God is omniscience, all knowing God. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். He knows everything. மாம்சமான இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்ச பிரகாரமான சரீரத்தோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியாவுக்கு இதே அதிகாரத்தில் கொண்டு பண்ணின ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை எரேமியா 32வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய் காணப்பட இருக்கிறார். மாம்சமான தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நம்ம எல்லாருக்கும் அவர் தேவனாய் காணப்படுகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய வசனங்களை, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். மாம்ச தேகமுள்ள உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வியாகுலத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். எலியாவின் ஜெபத்தை அவர் கேட்டார். எலியா நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக காணப்பட்டான். அவன் கருத்தோடு ஜெபித்தான், ஆவியிலே நின்று ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். மாம்சதிகம் உள்ள யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 65வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்ச தேகமுள்ள யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். மாம்ச தேகமுள்ள யாவரும் உம்மிடத்திலே வருகிறார்கள். ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். He knows your future life. He knows your past life. He knows your present life. எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். Because he is all knowing God. எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. He is omnipotent God. Not only he is omnipresent God. உங்கள் மத்தியிலே உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறதான தேவனாயிருக்கிறார். God is near to us. God is near to you. அவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் காணப்படுகிறார். உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் தூரமாக இருக்கிறவர் அல்ல, உங்களுக்கு அருகாமையிலிருந்து உங்களோடு கூட உங்களுக்கு துணையாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு துணையாயிருக்கிறேன், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. God is always present with his people. God is always everywhere in the universe at the same time and always. There is never a time when he will be out of the presence of God. Always he be with us. சீஷர்களை விட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போது அவர் சீஷர்களிடம் சொல்ல அருமையான வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை, லோ ஐ ஆம் ஆல்வேஸ் பி வித் யூ. இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். This God is our God forever and ever. He will never forsake you. அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். தேவைப்படுகிற வேளைகளை அவர் உங்களோடு கூட பேசுகிறவருமாய் இருக்கிறார். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் காரண கர்த்தராய் இருக்கிறார். தூரமாய் சென்றிருக்கிற வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். ரீடேஜ் டைஜஸ்ட் என்கிறதான புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஸ்டோரி வந்தது, ரியல் ஸ்டோரி. ஒரு சயின்டிஸ்ட் வெகு தூரத்தில் இருக்கிற நார்த்து போலுக்கு ரிசர்ச்சுக்காக சயின்டிஸ்டாக தூர இடத்திற்கு சென்றிருந்தார். திடீரென பெரிய பனி பொழிவு வந்து ஏற்பட்டது.
இந்த விண்டர் சீசனாக இருந்ததில் பெரிய பனிப்பொழி வந்தது. அவர் தங்கி இருந்ததான அந்த டென்ட்டு முழுமையாக கவர் பண்ணிவிட்டது. காலையில் எழும்பி பார்க்கும்போது அவரால் வெளியே வர முடியவில்லை. எத்தனை நாட்கள் தான் அங்கே இருக்க முடியும்? எத்தனை நாட்கள் தான் அவர் ஜீவனோடு கூட இருக்க முடியும்? அவர் ஒரு பிரேயர், அவர் அருமையான ஜெபிக்கிற ஒரு அருமையான சயின்டிஸ்டாய் காணப்பட்டார். ஜெபித்தார், தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும், என் ஜீவனை காப்பாற்றும். அந்த விண்டோ வழியாக வெளியே பார்த்தபோது பெரிய வானத்தை பார்க்கிறார். இரவு வேளையிலே வானத்தில் பெரிய மின்னுகிற நட்சத்திரத்தை பார்க்கிறார். அப்பொழுது அவர் பார்த்து ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே, இந்த வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவர், இந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற நீர், இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த நட்சத்திரங்களை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னை விடுதலையாக்க உம்மால் கூடும், என்னை விடுதலையாக்க உம்மால் கூடும் என்று ஜெபித்தார். ஜெபம் வெற்றியை கொண்டு வந்தது. எங்கிருந்தோ வந்த ஒரு குரூப் அவரை காப்பாற்றி அழைத்து சென்றது. நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் கவலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். 23வது அதிகாரம் 23வது வசனம். இங்கே வசனம் சொல்கிறது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரமான வேளையிலே காணப்படும் போதும் கர்த்தர் அவனுக்கு நம்ம சமீபமாய் காணப்பட இருக்கிறார். நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் ஹிம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் உடைய வாழ்க்கையிலே மனுஷரால் கூடாத காரியத்தை கர்த்தரால் செய்யக்கூடும். கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது, உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் வில் பி இம்பாசிபிள். முடியாதவைகள் என்ற ஒன்றும் அவருக்கு இல்லை. நம்முடைய தேவனுக்கு முடியாதவைகள் என்று, இது என்னால் முடியாது என்று அவரால் செய்யக்கூடுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்யக்கூடும். ஏனென்றால் he is our almighty God. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார். We are worshipping the almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரால் முடியாதவைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏங்கி கொண்டிருந்தான். ஆபிரகாமும் சாரா எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆபிரகாம் பெற்றிருந்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குறைபாடு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளையற்று காணப்பட்டது. ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, இந்த சமபூமியிலே, மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் காணப்பட்டான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் குழந்தையற்றவனாயிருக்கிறேன், எனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுகிறான். அங்கே தேவனாகிய கர்த்தர் அவனை தேடி வருகிறார். பிதாவாகிய தேவன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 புருஷர்களாக இந்த மம்ரேயின் சமவெளியில் வனாந்தரத்திலே வறுமையாய் காணப்பட்ட ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். அவர்களோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கிறான். அந்த 3 பேரும் அவர்களை ஆசீர்வதித்து செல்கிற வேளையிலே, உன் உற்பத்தி கால கட்டத்திலே நீ ஒரு குமாரனை கையில் ஏந்தி கொண்டிருப்பாய். ஆசீர்வாதமான காரியம். அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், ஏங்கி கொண்டிருக்கிற காரியத்தை, மனுஷரால் முடியாத காரியம், முதிர் வயதாய் இருக்கிற வேளையில், இந்த சாராளுக்கு முதிர் வயதாய் இருக்கிற வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவனால் எல்லா காரியமும் கூடும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பத்தி காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அற்புதமான காரியம் நடந்ததா? காரியம் நடந்தது. தேவனால் கூடும், கர்த்தரால் கூடும். இந்த விசுவாசம் நமக்கு தேவையாய் காணப்படும். ஆனால் சாராளோ நகைத்தாள். எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும் என்று அவள் நகைத்தாள்.
இது நடக்காத காரியம், மனுஷரால் கூடாத காரியம் என்று அவள் நினைத்திருந்தாள். கர்த்தர் இந்த நகைப்பை பார்த்து தேவனால் முடியாதவைகளை அவர் முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்களால் முடியாத காரியங்களை, மனுஷரால் முடியாத காரியங்கள், இந்த மெடிக்கலால் முடியாத காரியம், இந்த டெக்னாலஜினால் முடியாத காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். He is above all. எல்லா மனுஷரிலும் அவர் மேன்மை உள்ளவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் பலவீனத்திலே என்ன காரியம் தேவையாய் இருந்தாலும் மனுஷை நாடி செல்ல வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அற்புத காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இட் இஸ் பாசிபிள் வித் காட். அவரால் செய்யக்கூடும் எல்லா காரியங்களையும் அவரால் செய்யக்கூடும். இம்பாசிபிள் இஸ் நத்திங் ஃபார் ஹிம். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். You have the power of God through our Lord Jesus Christ. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் எல்லா வல்லமையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மரியாளிடத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே கன்னிகையாய் காணப்பட்ட மரியாளிடத்திலே பரிசுத்த ஆவியினாலே ஒரு குமாரனை பெற வைத்தார். இரட்சகர் பிறந்தார். அது எவ்வளவு அதிசயமான காரியம்! இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், கலாத்தியர் 4:5 நாம் வாசிக்கும் போது மேரியை குறித்து அங்கே வசனம் சொல்கிறது. இதோ அவர் ஏற்ற நாட்களிலே தேவன் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவராகி இந்த உலகத்திலே பிறந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு கட்டப்பட்டு காலம் நிறைவேறின போது அவர் ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா! இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷரால் கூடாத காரியம், உலகத்தால் கூடாத காரியம் அவரால் செய்யக்கூடியும். He can do everything. நாம் எதிர்பார்க்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் சால்வேஷன் பிலாங்ஸ் டு ஹிம். அவரால் செய்யக்கூடிய காரியமாய் காணப்படும். வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடுமாய் காணப்படுகிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒருவர் வந்து, ஒரு ரிச் மேன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஓ லார்ட், வாட் கேன் ஐ டூ டு இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட்? பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதாய் காணப்படுகிறது. ரிச்சஸ்ட் பீப்புள், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ஆலயத்திலே, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு மிகவும் கடினமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கேட்கிறார்கள் பரிசேயர்கள், அப்படியால் யார் தேவனுடைய ராஜ்யத்திலே செல்லக்கூடும்? யார்தான் தேவனுடைய ஆலயத்திற்குள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல முடியும்? இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்திலே, மேத்யூ சாப்டர் 19 verse 26 வாசிக்கும்போது, மனுஷரால் இது, அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தேவனால் கூடும், மனுஷரால் கூடும். உங்களால் முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தினாலே, உங்களுடைய பரிசுத்தத்தினாலே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. உங்களுடைய ஞானத்தினாலே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே தேவனுடைய ஆலயம், இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் செல்ல முடியாது. நாம் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், நமது தேவனால் கூடும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். அவரால் கூடும். கர்த்தாவே, இந்த ராஜ்யத்தை நான் சுதந்தரிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் போது அவர் உங்களை அழைத்து கொண்டு செல்வார். அவர் வருகிறவராய் இருக்கிறார். அவருடைய வருகை அதி சீக்கிரமாய் காணப்படுகிறது. அதற்காகத்தான் தம்முடைய சொந்த ஜீவனை கல்வாரியிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சொந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டார். அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிற வேளையில், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வேளையில் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவரால் கூடும். நமது தேவனால், நம்முடைய தேவனால் கூடும். அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு அவரிடத்திலே காணப்படுகிறது. அவர் சால்வேஷன் இஸ் பிலாங்கிங் டு ஹிம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது. யோவான் 1:12 சொல்லப்படுகிறது. பட் ஆஸ் மெனி ஆஸ் ரிசீவ்டு ஹிம்,
To them he gave the right to become children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. அது மனுஷரிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. அவரை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளும்போது தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். Our salvation is coming from our God. We have been saved by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் விசுவாசத்தோடு கூட அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்து கொண்டோம். பவுல் எழுதும்போது எழுதுகிற எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. இட் இஸ் a gift from God. தேவனால் மாத்திரம்தான் இந்த ரட்சிப்பு உண்டாக்கப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனாலோ உண்டாக்கப்படுவதில்லை, எந்த ஒரு சபையினாலே ரட்சிப்பு உண்டாக்கப்படுவதில்லை. இது தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்டாக ரிவார்டாய் காணப்படுகிறது. அவரிடத்தில் நாம் கேட்கும்போது நாம் இந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். By grace you have been saved through faith. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உறுதியான விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர் சால்வேஷன் இஸ் பிலாங்கிங்ஸ் டு ஹிம். அவரிடத்திலே காணப்படுகிறது. ஆண்டவரை என் மேல் கிருபையாய் இறங்கும், ஆண்டவரை கிருபையாய் என்னை ரட்சித்தருளும் என்று ஜெபிக்கும்போது உங்களுடைய ரட்சிப்பு அவருக்குள்ளாக பரிபூர்ணம் அடைகிறதாய் இருக்கிறது. அவர் பரிபூர்ண ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். உங்களை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு, அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவரால் மாத்திரம் கூடும். எந்த மனுஷராலும் கூடாது, கர்த்தரால் கூடும். என் தேவனால் கூடும், உங்கள் தேவனால் கூடும். ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களை செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். He is able to do that. Nothing is hard for him. அவரால் கடினமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே தேவனால் கூடும் என்று நாம் உறுதியான ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் எழும்பி நாம் ஜெபிப்போமா? ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். Let's surrender ourselves. என்